பயப்பட வேணுமா இந்த காலவெளியில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலவெளியில் என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமாய் இருங்கள். உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென் சொல்லுவோம். நன்றாக வேதத்தை வாசிக்கக்கூடியவங்க இல்லை, கர்த்தர் நம்முடைய சபையில நிறைய கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. யோபு எழுதின திருக்கிருஷ்ண புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. தேசமே பயப்படாது. ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்துல நமக்கு நிறைய ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை, வாக்கு தத்துவம். நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ பயப்படாத. ஏன் பயப்படாத அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்வது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த காலவெளியில அவர் உனக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஏன் அப்படின்னா அவர் நம்மோடு நம்மளை நடத்தவும் தாங்கவும், அவர் நம்மோடு கூட பேசவும் உறவாடவும். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பிரதான நோக்கம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரை துதிக்கிறதாங்க. இதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்பட்டவைகள், வேலைகள், குடும்பங்கள். ஆனால் குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவன் எந்த அளவுக்கு நமக்கு